ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து திருக்குறள் பகுதி வந்து பார்க்க போகிறோம். 9th தமிழில் உள்ள திருக்குறள் பகுதி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் குறள் பாருங்க. புல்லறிவாண்மை அதிகாரத்திலிருந்து ஏவவும் செய்கலான் தான் தேரான் அவ்வுயிர் போவும் அளவும் ஒரு நோய் அப்படிங்கிறாங்க. இதன் பொருள் என்ன அப்படின்னா, சொன்னாலும் செய்யாமல் தானாகவும் செய்யாமல் இருப்பவனோட உயிர் வந்து சாகும் வரை உள்ள நோய் அப்படிங்கிறாங்க. சாகும் வரை உள்ள நோய் எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அதுக்கான ஆன்சர் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா, சொன்னாலும் செய்யாமல் தானாகவும் செய்யாமல் இருப்பவனோட உயிர் தான் சாகும் வரை உள்ள நோய் அப்படிங்கிறாங்க. அதன் குறள் ஒரு இடம் பார்த்துங்க. ஏவவும் செய்கலான் தான் தேரான் அவ்வுயிர் போவும் அளவும் ஒரு நோய் அப்படிங்கிறாங்க. அடுத்த குறள் பாருங்க. காணாதான் காட்டுவான் தான் காணான் காணாதான் கண்டனாம் தான் கண்டவாறு அப்படிங்கிறாங்க. குறள் பாருங்க, பொருள் பாருங்க. அறிவில்லாதவனுக்கு அறிவுரை சொல்பவன் வந்து அறிவில்லாதவனாக மாறிவிடுவான் அப்படிங்கிறாங்க. அறிவில்லாதவன் வந்து அவனுக்கு தெரிந்த அளவில் அறிவுடையனாக தோன்றுவான். நல்ல பொருள் பாருங்க. அறிவு இல்லாதவனுக்கு நம்ம அறிவுரை சொன்னோம் அப்படின்னா வந்து அறிவு இல்லாதவனாக தான் அவன் மாறிடுவான் அப்படிங்கிறாங்க. இதே அறிவில்லாதவன் வந்து அவனுக்கு தெரிந்த அளவில் வந்து அறிவுடையவனாக தோன்றுவான். இதுதான் இந்த குறளோட பொருள். அடுத்து பாருங்க. இகழ அதிகாரத்திலிருந்து இன்பத்துள் இன்பம் பயக்கும் இகழெண்ணம் துன்பத்துள் துன்பங்கெடின். துன்பத்தில் மனக்கசப்பு என்னும் மோசமான துன்பம் மறைந்தால் இன்பத்தில் சிறந்த இன்பம் பெறலாம் அப்படின்னு. இன்பத்தில் வந்து எப்போது சிறந்த இன்பம் பெறலாம் அப்படின்னா வந்து துன்பத்தில் மனக்கசப்பு என்னும் மோசமான துன்பம் வந்து மறைந்தால் இன்பத்தில் சிறந்த இன்பம் பெறலாம் அப்படிங்கிறாங்க. குறள் ஒரு இடம் ரீட் பண்ணிக்கோங்க. இன்பத்துள் இன்பம் பயக்கும் இகழெண்ணம் துன்பத்துள் துன்பங்கெடின். அடுத்து குடிமை அதிகாரத்திலிருந்து அடுக்கிய கோடி பெரினும் குடிப்பிறந்தார் குன்றுவ செய்தல் இலர் அப்படிங்க. ஒழுக்கமான குடியில் பிறந்தவர் வந்து தவறு செய்வதில்லை அப்படிங்க. கோடி பொருள் அடுக்கி கொடுத்தாலும் ஒழுக்கமான குடியில் பிறந்தவர் வந்து தவறு செய்வதில்லை. அதான் இதற்கான பொருள். அடுக்கிய கோடி பெரினும் குடிப்பிறந்தார் குன்றுவ செய்தல் இலர். கோடி பொருள் அடுக்கி கொடுத்தாலும் ஒழுக்கமான குடியில் பிறந்தவர் வந்து தவறு செய்ய மாட்டாங்க அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அடுத்து சான்றாண்மை அதிகாரம். அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு 5 சால்பு ஊன்றிய தூண். இதில் பயின்று வந்துள்ள அணி எது அப்படின்னா ஏகதேச உருவக அணி. இதன் பொருள் பாருங்க. பிறரிடம் அன்பும் பழிக்கு நாணுதலும் சமத்துவ எண்ணமும் இரக்கமும் உண்மையும் சான்றாண்மையை தாங்கும் தூண்கள் அப்படிங்கிறாங்க. பிறரிடம் அன்பும் பழிக்கு நாணுதலும் சமத்துவ எண்ணமும் இரக்கமும் உண்மையும் சான்றாண்மையை தாங்கும் தூண்கள். அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு 5 சால்பு ஊன்றிய தூண். இதில் பயின்று வந்துள்ள அணி எது அப்படின்னா வந்து ஏகதேச உருவகணி. ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றோர் மாற்றாரே மாற்றும் படையும். செயல் செய்பவரின் ஆற்றல் பணிவுடன் நடத்தல் அதுவே சான்றோருக்கு வந்து பகைவரையும் நட்பாக்கும் கருவி. கேட்பாங்க, பகைவரையும் நட்பாக்கும் கருவி எது அப்படின்னா வந்து அந்த செயல் செய்பவரோட ஆற்றல் அப்புறம் பணிவுடன் நடத்தல் இதுதான் சான்றோருக்கு வந்து பகைவரையும் நட்பாக்கும் கருவி அப்படிங்கிறாங்க. ஊழி பெயரினும் தம் பெயரா சான்றாண்மைக்கு ஆளி எனப்படுவார். ஊழி காலம் வந்தாலும் சான்றாண்மை என்னும் கடலுக்கு கரை போன்றவர் நற்பண்புகளிலிருந்து மாறமாட்டார் அப்படின்னு. ஊழிக்காலம் வந்தாலும் சான்றாண்மை என்னும் கடலுக்கு கரை போன்றவர் நற்பண்புகளிலிருந்து மாறமாட்டார். ஊழி பெயரினும் தம் பெயரா சான்றாண்மைக்கு ஆளி எனப்படுவார். இதில் பயின்று வந்துள்ள அணி என்ன அப்படின்னா ஏகதேச உருவக அணி. நானும் உடைமை அதிகாரத்திலிருந்து பாருங்க. பிறர் நாண தக்கது தான் நாணான் ஆயின் அறம் நாண தக்கது உடைத்து. பிறர் நாண தக்கது தான் நாணான் ஆயின் அறம் நாண தக்கது உடைத்து. குறள் கூட டேஷ் கொடுத்து கேட்பாங்க, நல்லா பார்த்துங்க. அந்த ஸ்டார் போட்டிருக்க குறள்லாம் ரொம்ப முக்கியமான குறள். பிறர் வெட்கப்படும் பழிக்கு காரணமாய் இருந்தும் தான் வெட்கப்படவில்லை என்றால் அறம் வெட்கப்பட்டு அவனை விட்டு விலகிவிடும் அப்படிங்கிறாங்க. பிறர் வெட்கப்படும் பழிக்கு காரணமாய் இருந்தும் தான் வெட்கப்படவில்லை என்றால் அறம் வந்து வெட்கப்பட்டு அவனை விட்டு விலகி போகும் அப்படிங்கிறாங்க. பிறர் நாண தக்கது தான் நாணான் ஆயின் அறம் நாண தக்கது உடைத்து. உளவு அதிகாரத்திலிருந்து பாருங்க. சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை. பல தொழில்களால் இயங்கினாலும் உலகம் ஏறுக்கு பின்னாலே போகும் அதனால் வருந்தி உழைத்தாலும் உழவு தொழில் தான் சிறந்தது அப்படிங்கிறாங்க. பல தொழில்களால் இயங்கினாலும் உலகம் வந்து ஏறுக்கு பின்னாலே போகும் அப்படிங்கிறாங்க. அதனால் வருந்தி உழைத்தாலும் உழவு தொழிலே சிறந்தது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை. அடுத்த குறள் பாருங்க. உழுவார் உலகத்தாருக்கு ஆணி அக்தற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து.
மற்ற தொழில் செய்பவரையும் உழுபவரே தாங்கி நிற்பதால் அவரே உலகத்துக்கு வந்து அச்சாணியானவர் அப்படிங்கிறாங்க. உழுவார் உலகத்தாருக்கு ஆணிய அதற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து மற்ற தொழில் செய்பவரையும் உழுபவரே தாங்கி நிற்பதனால் அவரே உலகத்துக்கு அச்சாணி அப்படிங்கிறாங்க. இதில் பயின்று வந்துள்ள அணியும் வந்து ஏகதேச உருவக அணி. இந்த பொருள் மட்டும் ஒரு தடவை சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா எல்லா பொருளுமே ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. சாகும் வரை உள்ள நோய் வந்து எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, சொன்னாலும் செய்யாமல் தானாகவும் செய்யாமலோட இருப்பவன் உயிர் தான் வந்து சாகும் வரை உள்ள நோய் அப்படிங்கிறாங்க. அடுத்து பாருங்க, ஒரு அறிவில்லாதவனுக்கு வந்து அறிவுரை சொல்பவனும் வந்து அறிவில்லாதவனாக கருதப்படுவான் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இதே அறிவில்லாதவன் வந்து அவனுக்கு தெரிந்த அளவிலிருந்து அவன் அறிவுடையவனாக வந்து தோன்றுவான். தேர்டு பாருங்க, அவரோட பொருள் பாருங்க. இன்பத்தில் சிறந்த இன்பம் வந்து எப்போது பெறலாம் அப்படின்னா, துன்பத்தில் வந்து மனக்கசப்பு என்னும் மோசமான துன்பம் வந்து மறைந்தால் இன்பத்தில் சிறந்த இன்பம் பெறலாம் அப்படிங்கிறாங்க. பொருள் அடிக்கடி கேட்குறாங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஒழுக்கமான குடியில் வந்து பிறந்தவர் வந்து தவறே செய்ய மாட்டாங்க அப்படின்னாங்க. கோடி பொருள் வந்து கொடுத்தாலும் ஒழுக்கமான குடியில் பிறந்தவர் வந்து தவறு செய்வதில்லை அப்படிங்கிறாங்க. சான்றாண்மை தாங்கும் தூண்கள்னு எதெல்லாம் சொல்றாங்க அப்படின்னா, பிறரிடம் அன்பும் பழிக்கு நாணுதலும் சமத்துவ எண்ணமும் இரக்கமும் உண்மையும் தான் சான்றாண்மையை தாங்கும் வந்து தூண்களாக குறிப்பிடுறாங்க. பகைவரையும் நட்பாக்கும் கருவி எது அப்படின்னா வந்து ஒரு செயலை செய்பவரோட ஆற்றல் அவர் பணிவுடன் நடத்தல் தான் வந்து சான்றோருக்கு வந்து பகைவரையும் நட்பாக்கும் கருவி அப்படிங்கிறாங்க. ஊழிக்காலம் வந்தாலும் சான்றாண்மை என்னும் கடலுக்கு வந்து கரை போன்றவர் வந்து நற்பண்புகள்ல இருந்து மாற மாட்டாங்க அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அறம் வந்து எப்போது வந்து வெக்கப்பட்டு விலகிவிடும் அப்படின்னா, பிறர் வெக்கப்படும் பள்ளிக்கு காரணமாய் இருந்தும் தான் வெட்கப்படவில்லை என்றால் அறம் வெட்கப்பட்டு அவனை விட்டு விலகும் அப்படிங்கிறாங்க. பல தொழில்கள் இயங்கினாலும் உலகம் வந்து ஏருக்கு பின்னாலேயே வந்து போகும். அதனால் வருந்தி உழைத்தாலும் உழவு தொழில் தான் சிறந்தது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அடுத்து பாருங்க, மற்ற தொழில் செய்பவரையும் உழுபவர் தாங்கி நிற்பதனால் உழுபவர் தான் உலகிற்கே அச்சாணி அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இது வந்து 9th தமிழில் உள்ள திருக்குறள் பகுதி தான் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வந்து 6th to 8th திருக்குறள் பகுதியும் வந்து பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க வந்து பாருங்கள். ஏன்னா திருக்குறள்லேருந்து 4 விதமான கேள்விகள் வந்து வருது. ஒன்று குறள் கேட்குறாங்க, டேஷ் கொடுத்து கேட்குறாங்க. அப்படி இல்லைன்னா முன்ன பின்ன கொடுத்து அதை ஒழுங்குபடுத்தி எழுதுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அடுத்து பொருள் கேட்குறாங்க. அடுத்து குறளில் எந்த அணி வந்து பயின்று வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ வந்து நமக்கு வந்து திருக்குறள் பகுதி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதை மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.